மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி முறைப்படி ஆட்சி செய்து மக்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் அரசன் மனித பிறவியாக இருந்தாலும் மக்களுக்கு கடவுளாக மதிக்கப்படுவான் என்ற குரலுக்கு ஏற்ப செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எங்களுக்கெல்லாம் முகமும் முகவரியும் கொடுத்த எங்கள் தலைவர் பெயரிலேயே வெற்றியை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மாமன்றத்தில் என்னுடைய முதல் பேச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் எங்கள் தங்கத் தலைவர், சிங்க தமிழர், தடைக்கல்லை படிக்கல்லாக்கி முன்னேறிய முதல்வர், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒளிரும் விளக்கு, தமிழ்நாட்டில் இனி நிரந்தர கிழக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு நன்றி என்ற ஒற்றை சொல் போதாது. தமிழ் மொழியின் எல்லா வார்த்தைகளையும் கூட்டி நன்றிக்கு ஒரு வார்த்தை உருவாக்கினால் அந்த சொல்லையே அவருக்கு நான் காணிக்கையாக்க விளைக்கிறேன். ஏனென்றால் 1927 எனது பாட்டனார் திரு நஞ்சப்பத்தேவர் அவர்கள் முதலாக நீதி கட்சியில் கையெழுத்திட்டார். 1929 அவர் முதலாக பெரியாரை கோவைக்கு அழைத்து வந்து முதல் சொற்பொழிவாற்றியவர். அதற்கு பிறகு எனது தாத்தா திரு யூகேஎன் ராசு மற்றும் எனது தகப்பனார் ஆகியோர் கடந்த ஆண்டு வரை நாங்கள் ஒரே ஒரு கட்சியிலே தான் இருந்து வந்தோம். இன்று இந்த ஜனவரி மாதம்தான் நான் தலைவரை பார்த்து இந்த கட்சியில் சேர்ந்தேன். இதற்கு முன்னால் நிகழாத ஒரு பெரும் புரட்சியை எங்கள் முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் தீர்மானிக்கும் சக்திகள் ஜாதி, மதம், பணம் என்ற 3 இருந்திருக்கின்றன. எங்கள் முதலமைச்சர் ஜாதி கடந்து, மதம் கடந்து, பணம் கடந்து ஒற்றை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முந்தைய வரலாறுகளை முறியடித்திருக்கிறார். இந்த உலகத்தை காற்று மண்டலம் சூழ்ந்திருப்பது போல் தமிழகத்தை விஜய் மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் இத்தனை தடைகளை சந்தித்த தலைவன் நீங்கள் மட்டுமே. சோதனையின் கொம்பை ஒடித்து சாதனை ஆக்கினீர்கள். நீங்கள் பாடிய பாடலே நினைவுக்கு வருகிறது. புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. தீமைக்குள்ளும் நன்மை கண்டறியும் உங்கள் போர்க்குணம் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. ஆட்சிக்கு வந்த இந்த குறுகிய காலத்தில் லஞ்சமற்ற அரசை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அடித்தட்டு மக்கள் சொல்கிறார்கள், விவசாய பெருமக்கள் சொல்கிறார்கள், தங்க தாய்மார்கள் சொல்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள், அரசு அலுவலகங்களை அணுகுகின்றவர்கள் சொல்கிறார்கள், என்ன மாயம், லஞ்சம் என்ற போய் ஒளிந்துவிட்டதே, லஞ்சம் வாங்கவும் லஞ்சம் கொடுக்கவும் அஞ்சுகிறார்களே, இதுவல்லவோ ஆட்சி, இதுவரை காணாத காட்சி, இதுதான் தமிழகத்தின் மாட்சி, இந்த ஆட்சிக்கு வேண்டும் நீட்சி என்று கடைசி குடிமகன் நினைக்கிறான். இந்த புரட்சியை செய்த புதுமை தலைவர், புரட்சி செம்மல் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்கார. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக இருந்தால் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க, உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்துடல, இருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே,
எதிர்க்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க, உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க, உட்காருங்க, தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு, உட்காருங்க. அங்கிருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்களும் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம்.